ஆ, பின்னி, இந்த மசாலா காய்கறிலாம் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வை. அப்படின்னா இந்த சௌமின் இத என்னங்க பண்றது அத மாடுங்களுக்கு போட்டுரு, அதாவது சாப்பிட்டு போகட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கவலையா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பின்னி, இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ராசியே இல்லைன்னு தோணுது. என் கையில பண்ணா டேஸ்டாவே வர மாட்டேங்குது. என்னங்க அப்படி இல்லங்க, நீங்க பண்றது ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஆனா அக்கத்து பக்கத்துல பெரிய பெரிய கடைங்க வந்தாச்சு, நாம என்னங்க பண்ண முடியும்? நீ சரியா சொன்ன பின்னி. மெதுவா எவ்வளோ ஹோட்டல் வந்துருச்சு பாரேன். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த சோமீனுக்கு எந்த கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு. அதான் எனக்கும் புரியல. அவ்வளோ விலை வச்சு எல்லாரும் அங்கேயே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ இல்லங்க, அங்க நல்லா உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிக்கிட்டே ஆராமா சாப்பிடறதுக்கான இடம் இருக்கு இல்லையா? நான் இப்ப என்ன பண்றது? அவங்களோட என்னால எப்படி போட்டி போட முடியும்? அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க. இங்க பாருங்க, பெரியவங்க சொன்ன பேச்சு, நம்ம எதிரிங்கள நம்ம தோக்கடிக்க முடியலனா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கன்னு. ஆ, அப்படின்னா? அதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க, அங்க கூட பெரிய பெரிய கடைகள்ல சௌமின் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? நீங்க கூட போய் அந்த வேலையை பண்ணலாமே. நீங்க கடைய போடுற இம்சை இருக்காது, அதுக்கப்புறம் முதலீடு போட வேண்டியது கிடையாது. போனோமா சௌமின் செஞ்சோமா மாசாச்சுன்னா சம்பளம் வாங்கணுமா வந்துமான்னு இருங்க, அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது என்ன சொல்றீங்க? அவங்க வைஃப் ஆகிய பின்னி சொன்னது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவனும் எல்லா இடத்துலயும் போய் வேலை தேட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் வேலை தேடி தேடி திரிஞ்சு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்றான். ஏய் சுமேஷ், எப்படி இருக்க? நீங்க? நான் தான் தீபக். என்ன மறந்துட்டியா? ஏய் தீபக், நீயா? நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா ஏதோ பெரிய ஆளாயிட்ட போல இருக்கே. ஆ, நீ என்ன பண்ற? நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நாம 2 பேரும் ஒண்ணா வந்து ஒண்ணா வேலை தேடணும். ஆனா நீ இன்னும் கூட அதே நிலைமையில தான் இருக்க போல இருக்கே. தீபக் மற்றும் சோமேஷ் ஒரே ஊருக்கு சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் ஒன்னாவே சிட்டிக்கு கிளம்பி வேலைக்காக வந்தவங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவங்க நடுவுல அந்த தூரம்ன்றது ரொம்பவே வளர்ந்துருக்கும். தீபக்க பார்க்கும்போதே அவன் நல்லா இருக்கான்னு தெரியும். ஆனா சோமேஷ பார்த்தா அவன் ரொம்பவே ஏழைன்னு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே பேசுறாங்க. ஆ சுமேஷ், பின்னிய நீ கேட்டதா சொல்லு. சரியா? அப்புறம் சொல்லு, நீ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் உங்களுக்கு கேட்டதா சொல்றேன். அப்புறம் நான் ஒரு சௌமீன் கடை போட்டிருக்கேன். ஓ அப்படியா? கடை நல்லா இருக்கா? நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கியா? த ராயல் ஸ்டார், அதில் நான் ஹெட் செஃப். என்ன சொல்லிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நீ ஹெட் ஷெஃபா? நிஜமாவே பெரிய விஷயம் தான்ப்பா. அந்த ஹோட்டல் ஓனர் பண்ணியும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நாங்கள் ஹெட் ஷெஃபாக இருக்கேன். ஓ, உனக்கு அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? நீ ஒன்று பண்ணுறியா? என்னையும் கூட வேலைக்கு சேர்த்து விட்டுறியா? கவலைப்படாத நண்பா. ஹெட் ஷெஃப் சேர்த்துக்கலான்னு சொன்னால் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நாளையிலேருந்து நீ தான் என் அசிஸ்டன்ட். உனக்கு மாதம் 30,000 சம்பளம். சொல்லு, உனக்கு அந்த வேலை ஓகே தானே? ஐயோ நண்பா, 30,000மா? பெரிய விஷயம்ப்பா. ரொம்ப நன்றி நண்பா. தீபக் மற்றும் சோமேஷ் 2 பேரும் மீட் பண்ணி பேசினதுல தீபக் சோமேஷ்க்கு என்ன தேவைன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். சோமேஷ் இப்ப தீபக்கோட அசிஸ்டன்ட் ஷெஃபாக அவனோட ஹோட்டல்லே வேலை பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் சௌமின் ரொம்பவே சூப்பரா பண்றதால எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. என்ன எல்லா ஆர்டரும் சௌமீனாவே இருக்கு? இது எப்படி சாத்தியம்? இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல எல்லாரும் சௌமீன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த சௌமீன் நீ தான் பண்ண போற. புரிஞ்சதில்ல? ஆனா சார், இங்க பாரு, சொல்றத பண்ணு. சரியா? உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன். சரிங்க சார். சோமேஷ்க்கு இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்த பிறகு கூட என்னவோ தெரியல, தீபக்கு சோமேஷ் மேல வயித்தெரிச்சல். ஏன்னா எல்லாரும் அவனை தான் அப்ரிஷியேட் பண்றாங்க, அவனே எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. தீபக், உனக்கு நல்லா தெரியும் தானே நான் சௌமீன் ரொம்ப நல்லாவே போடுவேன்னு. அப்புறம் எதுக்கு என் டியூட்டியை மாத்திருக்க? மெயின் கோர்ஸ் பண்ண சொல்ற? என்ன, நீ சௌமீன் மட்டும் தான் பண்ணுவியா? வேற சொன்னா பண்ண மாட்டியா? இங்க பார், நான் சொல்றத செய்யு. இந்த ஹோட்டல்ல நான் தான் ஹெட் செஃப், நீ அசிஸ்டன்ட். நான் என்ன வேலை சொல்றேனோ நீ அதான் பண்ணணும். புரிஞ்சதா? சரிங்க சார். சோமேஷ்க்கு நல்லாவே புரியுது தீபக் ரொம்ப மாறிட்டான்னு சொல்லி. அதனால அவன் எதுவுமே இப்ப பண்ண முடியாது. அவன் என்ன வேலை சொன்னாலும் அவன் சொன்னபடி கேட்டுக்கிட்டு பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறான். அதனால அவன் சொன்ன வேலையை பண்ணிக்கிட்டு அந்த ஹோட்டல்லயே அவன் வேலை செய்யறான். தீபக், என்ன பண்ணிருக்க? பெஸ்ட் செல்லிங் டிஷ்ஷை ஏன் மெனுல இருந்து எடுத்திருக்க? சொல்லு. அது வந்து நம்ம ஹோட்டல்ல புது டிஷ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான். அது சேல் இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்ணிருக்க நீ? நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க? பெஸ்ட் செல்லிங் எடுத்துட்டு வேற கொடுக்க சொல்றியா? உன்ன மாதிரி முட்டாளுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? போய் ஒழுங்கா சௌமீனை பண்ண சொல்லு. போ. சோமேஷ கூப்பிட்டு அவனோட சேலரி மட்டும் ஜாஸ்தி பண்ணது இல்லாம அந்த ஹோட்டல்ல அவன் சௌமின் பண்ற வேலையை விட்டா வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க மாமா இப்படி பண்ணுவாருன்னு அவங்க நினைச்சு கூட பாக்கல.
டேய், இன்னைக்கு உன்னால தாண்டா எனக்கு திட்டே விழுந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, உன்னை நான் அப்படியே விட மாட்டேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தீபக்குக்கு நல்லாவே தெரியும். கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஓனருக்கு கூட சோமேஷ் அதுக்கப்புறம் அவனோட சௌமின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது பண்ணி அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், இங்க இருந்து அவனை துரத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹோட்டலோட பெஸ்ட் செல்லிங் டிஷ் உனக்கு தெரியும் தானே? அது வந்து எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம ஹோட்டலோட 5th ஆனிவர்சரியில நம்ம கஸ்டமருக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்போம் நம்ம சார்பா. அதனால நிறைய பப்ளிசிட்டியும் கூட ஆகும். அப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து சௌமினையும் நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஒரு காம்படிஷன் கூட நடத்துவோம். இது ரொம்ப நல்ல ஐடியா வச்சு. நீ நிஜமாவே ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கப்பா. சரி, நீ போய் எல்லாத்தையுமே தயார் பண்ணு. சௌமினை புஃபேவோட மெயின் டிஷ்ஷாக்கு. தீபக் அவன் பண்ணணும்னு நினைச்ச வேலையில பாதி வேலையோட வெற்றி அவன் அடைஞ்சிட்டான். இப்ப அவனோட சாப்பாடை கெடுக்கிறது தான் அவனோட 2வது வேலை. சுமேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார். நான் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் தயாரா இருக்கு. நீ போய் மத்தத கூட ரெடி பண்ணு போ. அப்புறம் அவனை அங்க இருந்து அனுப்பிட்ட பிறகு, போடா பைத்தியக்காரா, இந்த ஹோட்டல்ல நீ தான் பெரிய செஃப்பா? சௌமீன்ல நீ அவ்வளோ பெரிய ஆளா? கீழே இருந்தவனை மேலே கூட்டிட்டு வந்தான் பாரு. இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாடுறா. அவன் கையாரவே அதுல நிறைய உப்பும் அதுக்கப்புறம் உரப்பும் அள்ளி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடுறான். அடடடடா, என்ன இது? இதான் உங்களோட மெயின் டிஷ்ஷா? ஐயோ சாரி மேடம், எங்க ஸ்டாஃப் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மேடம் மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது. ஐயோ, சுமேஷ் வாங்க. சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணிருக்க? கஸ்டமர் எவ்வளவு கோவப்படுறாங்க பாரு. உன்னை சௌமீன் பண்ண சொன்னா நீ எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கன்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி வேலை செஞ்சா நம்ம ஹோட்டலுக்கு யார் வருவா? நீயே சொல்லு பார்க்கலாம். இங்க இருந்து போ. ஒரு ஹோட்டல்ல சௌமீன் பண்ணிட்டு இருந்தவன் தானே நீ? 10 ரூபாய்க்கு சௌமீன் வித்தவன் தானே நீ? ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து எப்படி சமைக்கணும்னு தெரியாதா உனக்கு? ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சு ஹோட்டல் பேரையே கெடுக்கிறியாடா? இங்க பாரு, கஸ்டமர் எல்லாம் எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாரு. காட்ஸ், இவனை தூக்கி வெளியே போடுங்க. இவன் இனிமே இந்த ஹோட்டல் பக்கம் வரவே கூடாது. அட இருங்க, நான் சொல்றது முழுசா கேளுங்க. இது நிஜமாலே செமையா இருக்கு. ருச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உப்பும் உரப்பும் சரியா இருக்கு. எல்லாமே டேஸ்ட் இதுல பேலன்ஸ்டா இருக்கு. இது சூப்பரான டிஷ். இந்த அளவுக்கு டேஸ்டியான சௌமின் நான் என் லைஃப்ல சாப்பிட்டது இல்ல. என்னாச்சு? என்ன பண்ணிருக்க? இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். கிச்சன்ல நடந்ததும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும், நான் ஏற்கனவே சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு நான் சிசிடிவில எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க தப்பானது ஒன்றும் நீ இல்ல, நான் தான். உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு சேர்த்தது ஏன் தப்பு? நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். அப்புறம் சுமேஷ், நீ இன்னில இருந்து அந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃபே நீ தான். உன்னோட சிக்னேச்சர் டிஷ், இங்க வரவங்களுக்கு பிடிச்ச டிஷ், அந்த சௌமீன். ஆமா, சௌமீன் தான். அதுதான் இனிமே இந்த ஹோட்டலோட அடையாளமே. சோமேஷ் கஷ்டப்பட்டதுக்காக அவனுக்கு தேவையான பலனும் அதுக்கப்புறம் தீபக் பண்ண தப்புக்கான பலனும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சோமேஷ் ரொம்ப சந்தோஷமா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். அட, இந்த சந்தீப் எங்க போயிட்டா? 5 நிமிஷத்துல சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்ன. அட மருமகளே, தினம் ஒரே சாம்பார் வைக்கிற. இந்த சாப்பாட பார்த்தா அவ சீக்கிரமா ஆபீஸ் போயிடுவா. இப்படி செஞ்சா யாருக்குமே சாப்பிட மனசு இருக்காது. அத்தை, பசங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் சொன்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்பாவோட இவங்க 2 மடங்கு அதிகம். வாரத்துல 7 நாள்ல 2 நாள் ஒரே மாதிரி சமையல் இருக்கும். இன்னைக்கு சாம்பார் சமைச்சிருந்தா நேத்து நான் பன்னீர் பண்ணிருந்தா இல்லையா? பின்ன சீ, அத பன்னீர்னு சொல்வீங்களா? பாத்திரம் நல்லா கழுவல, அதனால பால் கெட்டு போயிடுச்சு. அதுக்காக அத பன்னீர் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி பன்னீரை யாராச்சும் சாப்பிடுவாங்களா? நீ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க மாட்ட. இதெல்லாம் நல்லா பேசுவ. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? பாட்டி தான் சொன்னாங்க. அத்தை, என்ன அத்தை சொத்தன்னுக்கிட்டு? உண்மையதான் அவன் சொன்னான். பால் கெட்டு போச்சு, அதனால ஒரு பன்னீர் பண்ணி குடித்த. விட்ரா பிட்டு, எனக்கு கூட இதை சாப்பிட பிடிக்கல. ஸ்கூல் பஸ் வந்துடும், நாங்க போலாவா? இரு குழந்தைங்களா, இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. கேன்டீன்ல போய் சாப்பிடுங்க. போக போங்க. மாமா, நீங்க இப்படி பண்றதாலதான் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாத்தா பணம் கொடுப்பாருன்னு. என்ன இது அண்ணி? அப்பாவோட இப்படிதான் பேசுவீங்களா? பணம் கொடுத்தா இப்ப என்ன? வெளியே சாப்பிட்டுவாங்க. எனக்கு கூட இந்த சாப்பாடு சாப்பிட பிடிக்கல. ஒன்னும் பரவாயில்லம்மா, நான் உனக்காக சோளா பட்டூராவை ஆர்டர் பண்றேன். இவங்க பேசுறத கேட்டு அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி எல்லாம் சொல்றா. என்ன சொல்ற?
இப்போல்லாம் மருமகன் சமைக்கிறதே அதிகம். நீங்க இவங்களுக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுக்கற. நான் சொல்றது கேளு, 3 நாளைக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுக்காத. பசியோட இருந்தா புத்தி வந்துடும். என்ன புத்தி வருமோ என்னமோ. இவங்களுக்கு வெளியே சாப்பிட ஒரு காரணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? பாரு, அவர் கூட காத்தால சாப்பிடாம போயிட்டாரு. இப்போ என்னாலயும் சாப்பிட முடியல. நீ எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிற? அண்ணாவுக்கு பிடிச்சத நீ சமைச்சு ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துடு. ஷீகா சொன்ன ஐடியா அஞ்சலிக்கு பிடிச்சிருந்தது. அவ சந்தீப்க்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு டிஃபன்ல பேக் பண்ணி அவங்க ஆபீஸ்ல போய் கொடுத்தா. அங்க போய் பார்த்தா சந்தீப் ரொம்ப சந்தோஷமா கேண்டீன் சாப்பாடு சாப்பிடுறாரு. நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்தேன், நீங்க வெளியே போய் சாப்பிடுறீங்க. என்ன பண்றது? உன் டிஃபனுக்காக காத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நான் ரொம்ப பிரியமா உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதாவது சாப்பிடல இல்ல. அதுல என்ன புதுசு இருக்கு? நீ என்ன பண்ணாலும் கூட எல்லாத்துலயும் ஒரே மாதிரி மசாலா போடுற. நாங்க என்ன சாப்பிடுவோன்னு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அப்படி பேசினதால அஞ்சலி வருத்தப்பட்டு வீட்டுக்கு வரான். அப்புறம் அவ முடிவு எடுக்கிறா இனி சமைக்க கூடாதுன்னு. அதனால அவ நைட்டு கூட சமைக்கல. அப்புறம் சாயங்காலம் சரி தயாராகுங்க, வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். ஆனா வெளிய போக ரெடி ஆகி அங்க போய் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி அப்புறம் மாமா நீங்க 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவீங்கல்ல? ஓ பரவாயில்லம்மா, நல்லா சாப்பிடுறதுக்காக காத்திருந்தா பரவாயில்ல. அப்புறம் எல்லாரும் ரெடி ஆயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அனி நீங்க கேப்பீங்கல்ல உங்க சமையல்ல என்ன பிரச்சனைன்னு. இப்ப பாருங்க பசங்க வெளிய சாப்பாட கொஞ்சம் கூட விடாம சாப்பிடுறாங்க. நல்ல வேலை அப்பா நீங்க வெளியே கூட்டின்னு வந்தீங்க. இல்லைன்னா அம்மா கையில சாப்பிட்டு நான் என்ன அறுப்பேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டர் பில் எடுத்துட்டு வராரு. விடுப்பா, நீ ஏன் பில்ல தர? பணத்தை மருமக கொடுப்பா. இன்னைக்கு அவ சமைக்காததுனால ரேஷன் மிச்சமாயிடுச்சு இல்லையா? அதனால அவ தான் பணம் கொடுக்கணும். அஞ்சலியே பணத்தை கொடுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் நேஹா போஹா பர்கர் ஹல்வா பரோட்டா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணா. பெட்டு உனக்காக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட எடுத்துட்டு வரா. வா, இன்னைக்கு ஒரு நல்ல பொடிதான். எல்லாருமே போன்லயே ஆர்டர் பண்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே மருமக தான் பணம் கொடுக்கணும். என்ன நானாத்த? பின்ன கிச்சன்ல ரேஷன் மிச்சமாயிடுச்சு இல்ல? இப்படியே வீட்ல இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணதுக்கெல்லாம் அஞ்சலி தான் பணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்படியே மாசம் பூரா ஆகுற செலவு 10 நாளா ஆயிப்போச்சு. அப்புறம் ஒரு நாள், போதும் இந்த சாப்பாடு யாரும் திறக்காதுங்க, இந்த பில்ல கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. மாசம் 20,000 ரூபாய் நான் உனக்கு தரேன். குடும்பத்துல யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சமைச்சு போடணும்ல. எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அதுல வீட்டை நடத்துறது மருமகளோட கடமை. அது உன்னோட பொறுப்பு. ஓஹோ அப்படியா? சரி, இன்னையில இருந்து நான் ரேஷன் வாங்க மாட்டேன். நீங்க கேக்குற சாப்பாட நான் வெளியே இருந்து வாங்கி தரேன். ஆனா நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். யார் யாருக்கு என்ன வேணும்னு எனக்கு சொல்லிடுங்க போதும். மருமக ஆர்டர் பண்றா. ஆனா ரோடு கடையில இருந்து ஆர்டர் பண்றா. அப்புறம் அடுத்த நாள், வாங்கக்கா வாங்க, நம்ம கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஷாய் பன்னீர் எவ்வளோ? என்ன வாங்கினாலும் கூட 100 ரூபாய் ஒரு பிளேட்டு. ஓ நல்ல வேலைதான். அஞ்சலி தம் ஆலு ஷாய் பன்னீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. அதோட ரொட்டி கூட வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் 4 ரொட்டி தீய வைக்கிறா. அவளோட பிளேட்ல தீஞ்ச ரொட்டிய வச்சுக்கிறா. ரொட்டி என்ன தீஞ்சு போயிருக்கு? இதுல 6 ரொட்டி தான் இருக்கு. என்னம்மா நிறைய ரொட்டி வாங்கிட்டு வரக்கூடாதா? அத்தை, ரொட்டிய நான் நீங்க வாங்குற ரெஸ்டாரண்ட்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க ஏதோ பார்ட்டியா, அதனால இவ்வளவுதான் ரொட்டி கொடுத்தாங்க. அது தீஞ்சு போயிருக்கோன்னு எனக்கு என்ன தெரியும்? எது இருக்கோ நீங்க அதை தான் சாப்பிடணும். ஏன்னா நான் பண்ண ரொட்டி எனக்கே பிடிக்காது. எது இருக்கோ அதிலேயே எல்லாரும் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் அஞ்சலி அதே ரோட்டு கடைக்காரனுக்கு ஃபோன் பண்றா. அதே சாப்பாட வாங்கிட்டு வரா. இப்படியே சில நாட்கள் போச்சு. ரோட்டு கடை சாப்பாடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அடேங்கப்பா, நீ நல்லா ஆர்டர் பண்ணி கொடுக்குற. ரொம்ப நல்லா இருக்கு. வயிறு என்னாச்சு மாமா? வயிறுல கேஸ் வந்துருச்சு போல. கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிரும். ஆனா அவருக்கு புரியல. தினமும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டதால அவருக்கு இப்படி ஆயிருக்கோன்னு. ஒரு நாள் அஞ்சலி ஃப்ரிட்ஜ்ல வச்ச அவ பண்ண சாப்பாட்லயே எண்ணெய் மசாலா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்றா, இது ஆர்டர் பண்ண சாப்பாடுன்னு. இந்த சாப்பாடு ஏதோ வாசனை வருது. அவங்க கெட்டு போன சாப்பாட கொடுத்திருக்காங்க. ஆமா நடக்கும். நீங்களே சொல்லுங்க, அஞ்சலிக்கு சாப்பாடு பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? வெளியில இருந்து 10 நிமிஷத்துல வந்துடும். ஒரு நாள் டிவி பார்க்கும்போது நியூஸ் சேனல்ல ஒரு பொம்பளை,
நான் எல்லாரையும் கேட்டுக்கிற வெளியே விக்கிற சாப்பாடு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறதால நிறைய பிரச்சனைங்க வருது. கேன்சர், இன்ஃபெக்ஷன், வயிற்று வலி, இப்படி நிறைய பிரச்சனைங்க. அதனால ஹோட்டல் சாப்பாட நாங்க சாப்பிடக்கூடாது. அஞ்சலி அவங்க குடும்பத்தோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அது அவளோட பிளான் தான். இத பார்த்து ரொம்ப பயப்பட்டு மாமா சொன்னாரு, இந்த சாப்பாடை என் முன்னாடில இருந்து தூக்கிட்டு போங்க. நானும் இன்னும் உயிரோட இருக்கணும். மருமகளே, கிச்சன்ல போய் உன் கையால் ஏதாச்சும் நல்லபடியா சமைச்சிட்டு வாமா. ஆமா அஞ்சலி, இனிமே நீ பண்ண சாப்பாடையே நாங்க சாப்பிடுறோம். அஞ்சலி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வெளி சாப்பாட நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க ஒண்ணுமே பேசாம அஞ்சலி கொடுத்த சாப்பாட சாப்பிடுறாங்க. Thanks for watching.